நம்ம நோபல் பிரைஸ் எது கொடுப்பாங்க? ஹியூமன் லைஃப்க்கு யூஸ் ஆகிற மாதிரி எதாவது கண்டுபிடிச்சாலோ இல்லை சர்வீஸ் பண்ணாலோ கொடுப்பாங்க. ஆனால் சோம்பேறித்தனத்துக்கே அவனாவது நோபல் பிரைஸ் கொடுப்பானுங்களா? கொடுத்துருக்கானுங்க. 1928 ஒரு சயின்டிஸ்ட் அவர் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்த பெட்டி டிஷ்ஷை சோம்பேறித்தனப்பட்டுட்டு கழுவாமலே வெக்கேஷனுக்கு போயிடுறாரு. வெக்கேஷன் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப லேபுக்கு வந்து பார்க்கும்போது அவருக்கு ஒரு அதிர்ச்சி. திரும்ப வந்து பார்த்தா அவர் வச்சிருந்த பெட்டி டிஷ்ல ஏதோ ஒரு ஃபங்கஸ் க்ரோ ஆயிருக்கு. அவர் வெக்கேஷன் போன கேப்ல ஃபங்கஸ் அவர் லேபுக்கே வெக்கேஷன் வந்திருக்கு. அப்பதான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்றாரு. அவர் வச்சிருந்த பெட்டி டிஷ்ல இந்த ஃபங்கஸ் க்ரோ ஆயிருக்கே தவிர அதுல இருக்க பாக்டீரியா க்ரோ ஆகல. ஸோ இதை பத்தி டீட்டெயிலா அவர் ரிசர்ச் பண்ணும்போது தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. இவர் வெக்கேஷன் போன கேப்ல பென்சிலியம்ன்ற ஃபங்கஸ் இவரோட பெட்டி டிஷ்குள்ள என்டர் ஆயிருக்கு. அந்த பென்சிலின்ற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணுது. அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் பாக்டீரியாவோட க்ரோத்தை தடுத்து நிறுத்திடுது. கேட்க மாட்டியா? ஏய் போடா போ. ஏய் போ போடா போ. ஸோ இதை வச்சு தான் பென்சிலின்ற ஒரு ட்ரக்கை அவர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த பென்சிலின் தான் பல மில்லியன் உயிர்களை காப்பாற்றுது. இவ்வளோ ஏன் குயின் ஆஃப் ட்ரக்ஸ்னே சொல்லப்படுது. ஸோ 1945 இவர் பென்சிலின் கண்டுபிடிச்சதுக்காகவே நோபல் பிரைஸ் தராங்க. என்னன்னா பென்சிலினுக்காக நோபல் பிரைஸ் இவருக்கு கிடைச்சிருந்தாலும் அன்னைக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு பெட்டி டிஷ்ஷை கழுவாம இருந்திருந்தா இன்னைக்கு அவருக்கு நோபல் பிரைஸே கிடைச்சிருக்காரு. அப்புறம் காய்ஸ், இந்த வீடியோவில் அவர் பேர் சொல்ல நான் மறந்துட்டேன். உங்களுக்கு அவர் பேர் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணி வச்சிருங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சும்மா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும்.